தமிழக பொதுப்பணித்துறையில் நடந்துள்ளதாக சொல்லப்படும் முறைகேடுகள் குறித்த அரசு ஆவணங்கள் புதிய தலைமுறை வசம் கிடைத்துள்ளது. மருத்துவ கல்வித்துறை பராமரிப்பு பணிகளில் நடந்ததாக சொல்லப்படும் முறைகேடுகளை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அரசு ஆணை 42 அடிப்படையில் பல்வேறு பணிகள் பொதுப்பணித்துறையினுடைய அதிகாரிகளுக்கு நாமினேஷன் என்ற அடிப்படையில் வழங்கப்படுவதாகவும் அதை அதிகாரிகள் தங்களுக்கு விருப்பமான ஒப்பந்ததாரர்களுக்கு கொடுக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாமினேஷன் முறை அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட ஒதுக்கப்படும் பணியில் 40% ஊழலுக்காக முறைகேடாக போவதாகவும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் தற்பொழுது பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. பொதுப்பணித்துறையின் அரசு ஆணை 42 2007ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இதன்படி சென்னை உயர்நீதிமன்றம், எழிலகம், தலைமைச் செயலகம், விஐபிக்களின் இல்லங்கள், சட்டமன்ற உறுப்பினர் விடுதி, ஆளுநர் அலுவலகம், மருத்துவமனைகள் ஆகியவற்றில் 3 லட்சம் ரூபாய் வரையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அதிகாரம் வழங்குகிறது. இந்த அரசு ஆணையின்படி மருத்துவக் கல்வித்துறையில் பெரிய அளவில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் ஒதுக்கீட்டில் 7,78,00,000 ரூபாயும், இரண்டாவது ஒதுக்கீட்டில் 6,52,00,000 ரூபாயும் பராமரிப்பு பணிகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தில் தங்களுக்கு நேரடியாக எந்த தொடர்பும் இல்லை என்று மருத்துவக் கல்லூரி இயக்ககம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்து அந்த இயக்ககத்தினுடைய இயக்குனர் பேசிய பொழுது என்ன தெரிவித்தார் என்றால், இந்த விவகாரத்தில் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிக்கும் ஒதுக்கும் தொகையை ஆண்டுக்கு 2 முறை ஒதுக்குவதாகவும், ஆனால் அந்த தொகை பொதுப்பணித்துறை அதிகாரிகள்தான் நிர்வகிக்கப்படுவதாகவும், ரசீதுகள் தயாரித்து அவர்களே நேரடியாக அரசாங்கத்திற்கு அனுப்புவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த குற்றச்சாட்டுகள் முழுவதும் தற்பொழுது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது விழுகிறது. பராமரிப்பு பணிகளுக்கு ஒதுக்கப்படும் தொகையில் 30% கமிஷனாக வழங்கி வந்ததாகவும், தற்போது கமிஷன் தொகையை உயர்த்தி கேட்டதால் தான் இந்த முறைகேடு வெளியில் வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த முறைகேடுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் ஒப்பந்த புள்ளிகளை கணினி வழியாக கோரும் முறையை அமல்படுத்த வேண்டும் என்கின்றனர் தமிழக பொறியாளர் சங்கத்தினர். சின்ன ஒர்க்கை ஒரு 10-15 ஒர்க்கை ஒன்னா சேர்த்தாக்க 1 கோடி ஒர்க்கு அப்படி வரும்பொழுது பெரிய கான்ட்ராக்டர் கொடுக்கலாம். எல்என்டி மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டாக ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கொடுக்கலாம். அது மாதிரி கொடுக்கறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காகவே துண்டா வச்சு சின்ன கான்ட்ராக்டர் கிட்ட கொடுத்து அவங்களுக்கு பாதி இவங்களுக்கு பாதி பிரித்து எடுத்துக்கிறது. இதான் நடக்குது. அதனால் டெண்டரிங் வந்தாங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொதுப்பணித்துறையின் அரசு ஆணை 42 அவசர காலத்தில் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும், முறைகேடாக பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் பொறியாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தெரிவித்துள்ளார். அதேபோல முறைகேட்டு குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்த அவர், முறைகேடுகள் தொடர்பாக பொறியாளர்களின் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். புதிய தலைமுறைக்காக மகாலிங்கம் பொன்னுசாமி.